இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய கூட்டம் 2 மாதங்களுக்கு மாதம் நடக்க வேண்டிய கூட்டம் 2 மாதம் கழித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 103 பொருளாதார சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க. கூட்டம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான பாலம் புதிதாக அவனாசி ரோட்டில் திறந்த 10.1 கிலோமீட்டருக்கு இந்த பாலத்தை கொண்டு வந்தது திமுக தான் என்று ஒரு பொய்யான ஒரு பதிவை மாமன்றத்தில் பதிவு செய்தார்கள். அதற்கு கண்டனம் அதற்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தார் என்ன சொன்னோம் என்றால், இந்த பாலத்தை கொண்டு வந்ததற்கு ஓப்பன் பண்ணி முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்த கோவைக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த திட்டத்தை பாலத்தை கொண்டு வந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றணும் நாங்கள் கேட்டோம். அதுக்கு திமுக காரங்க பச்சை பொய், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5% தான் வேலை நடந்தது, நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை பதிவு பண்ணோம். அதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்திருக்கோம். இன்றைக்கி மாவட்ட உறுப்பினர் கோவையில்